ஹலோ மக்களே. ஹலோ. கிட்ட ஹாய் சொல்லு. நல்லா நோண்டி வேலை பண்ணோம் ரெண்டு பக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு 31 டிசம்பர், அதாவது நாளைக்கு நியூ இயர். அதுக்காக வந்து ஆஸ் யூஷுவல் வெளில கிளம்பிட்டோம் போயிட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து நியூ இயர்க்கு வந்து மெர்மைட் பீச்சில் மெர்மைட் ரெசார்ட் போயிருந்தோம். ஸோ சேம் இந்த இயரும் அதே ரெசார்ட் தான். நிறைய பார்த்தோம், அப்புறம் வேண்டாம் நாங்கள் நேற்று வரைக்குமே இன்னைக்கு காலையில் வரைக்குமே கன்ஃபார்ம் பண்ணலை. சரி சும்மா எங்கன்னா இன்னைக்கு ஃபுல் டே சுற்றிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தோம். சரி மனசு மாறிட்டு சரி நியூ இயர் கொஞ்சமாச்சு வெளில என்ஜாய், கொஞ்சமாச்சு சீக்கிரம் கிளம்புறோம், செக்இன் பண்ணுறோம். ஸோ 2 o'clock செக்இன் டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா 2:10 வந்துட்டோம், இன்னும் 5 minutes தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து நியூ இயர் பார்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். ஆமாம், அங்கே போய் பேசுவோம். இந்த வீடியோ பார்த்தேன்னா எல்லாம் மக்களே வந்துட்டோம். ஆக்சுவலி கார் வந்து உள் சைடு பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து இப்போது ஈவினிங் நியூ இயர்க்கு வரவங்கலாம் முன்னாடி விடணுமா, அதனால் ஸ்டே பண்ணுறவங்கலாம் பின்னாடி விட்டுக்க சொன்னாங்க. ஸோ அதனால் பின்னாடி போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு லாலிபாப் அங்கே போவா வாங்குற துறைக்கு தான். இது போன வாட்டி நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தோம்ல, அந்த இடம் தான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் நைட் டைம் பார்த்துருப்பீங்க, இதான் பகல் டைம். கரெக்டாக சொல்கிறானே பேபிஸா. எல்லாம் வந்துட்டுருக்கு நியூ இயர்க்கு. போன வாட்டி நம்ம இந்த சைடு ரூமில் தான் இருந்தோம், இந்த வாட்டி நமக்கு அந்த சைடு ரூம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இப்போ ரிசப்ஷன் போய் செக்இன் பண்ணிவிட்டு ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். மூஞ்சி அப்படி வச்சிடலாம். என்ன ஜாலி ஆகிட்டியா? இதுதான் ப்ரீமியம் ரூம். ஏதோ இருக்காங்க பாரு, அவங்க நினைக்கிறேன் தெரியல. பாத்ரூம் இதுதான் ப்ரீமியம் ரூமாப்பா. சுற்றி பார்ப்போம். இது பாத்ரூம். இந்த ரூமுக்கு இப்போ தான் வரோம்ல, அந்த லாஸ்ட்டுக்கு போனோம், திரும்ப இதுலேயே கீழே ஒரு ரூமில் இருந்தோம். இதுதான் நியூ இயருக்கு இப்போ நம்ம வந்துருக்கிறது. இந்த வியூ கூப்பனும் கொடுத்துருக்காங்க. இதோ நாங்கள் வந்துட்டு அப்படியே நேராக சாப்பிட உட்காந்துட்டோம். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock இருக்கும். ஏய் ஏண்டா இங்கே வந்துட்ட? இவன் அதை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டான் போலையே.
இப்போதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே தான் நைட் டின்னர். ஆனால் இங்கே தான் பாட்டெலாம் பாடிக்கிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஒன்றுத்தையும் காணோம். இனிமேல் தான் பண்ணுவாங்களோ கிட்டி? ஏய் வாக்கிங் போகலான்னு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்காங்க. மேடம் ஹாய். தூங்கி எழுந்துச்சி போதையில் இருக்காரு ஆடி. இருட்டி போச்சு. இங்கேயும் ஒரு ஃபேன் இருக்குப்பா. ரெடி ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இதான் நம்மளோட டிக்கெட். இப்போ நேராக கிளம்பி இருப்பா இப்போ நேராக நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். இப்போ தான் ரெடி ஆகணும். இவர் வந்து பால் குடிச்சிட்டு இருக்காப்புல. சீக்கிரம் கொடுத்துட்டா வாங்கணும், இல்லைன்னா பிடிங்கி பார்ப்போம் கை வந்து. அவனை தூக்கி கடவுளும் சாட்சியா, எம்பெருமான் சாட்சியா, தெய்வமே சாட்சியான்னு கொண்டு வாசிட்ட பெருமான வேண்டி சொல்லி எடுத்து வா. பார்க்கலாமா கேட்கலாமான்னு எடுத்து வச்சு எம்பெருமான வேண்டி சொல்லு, தெய்வமே சாட்சியா. நான் என்னம்மா சொன்னீங்க பேரு? ரோஷினி அம்மாவுக்கு நல்லா இருக்குமா? திருக்குடும்பம் வந்திருக்காங்க. உங்கள் குடும்பம் நலமாக இருக்கும். எதிர்பார்த்த காலையும் எடுத்து காலையும் எல்லாத்துலேயும் ஜெயம்பட்டு வருவீங்க. மனதில் நினச்சதை பிறர்கிட்ட சொல்கிறாங்க. வெள்ளிச்சவாளை தானம் தர்மம் பண்ணாதீங்க. யாருக்கு ஜாமீன் சப்போர்ட்டுன்னு பேசிக்காதீங்க. இந்த மூணுத்தையும் கடைப்பட்டு வாங்க. கடவுள் அருளால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நினைச்ச காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெற்று வரும். வேலை தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இன்னும் 21 நாளைக்கு அப்புறம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் மேலும் மேலும் கூடி வரும். சொல்லி வந்திருக்கு திருப்பணமும் நலமாக இருக்கும். அடுத்த அமைப்பு ஆண் வாரிசு யோகம் உங்களுக்கு இருக்கு. நல்ல மாதிரி அமைப்பாக இருக்கும். வணங்கி சொல்லு. எங்கே இருக்குது சீட்டு? நல்ல முறையில் எடுத்துக்காட்டு. ஐயாவுக்கு நல்லா இருக்கியா? வினைதீருக்கு விநாயகர் வந்திருக்காங்க. யோகம் நல்லா இருக்குது, ராசி நல்லா இருக்குது, அதிர்ஷ்டம் நல்லா இருக்குது. மனதில் நினைக்கக்கூடிய காரியமும் படிப்படியாக உயரும். தாய் தகப்பு செய்த புண்ணியம் தர்மம் தகக்காட்டும். எதிர்பார்த்த காரியம் எடுத்து நல்லா செய்யப்படுங்க. மனதில் நினைக்கக்கூடிய காரியம் எது குழப்பமாக படுறீங்களோ அதை மறந்துடுங்க. நல்லதாகவே நினச்சி எடுத்துவாங்க. உங்கள் ஆடையை உடுத்தி பார்த்தவங்க, நீங்கள் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்தவங்க இன்றைக்கி வாழ்க்கை நம்மளுக்கு எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்கள் செய்த புண்ணியம்னு சொல்லலாம். அது மாதிரி உங்கள் தாயார் வீட்டில் செய்த புண்ணியம் உங்களுக்கு தர்மம் தலை காட்டும். விநாயகர் இதோ உள்ள போயிடுச்சு. அவங்க உட்காந்துட்டோம். உள்ளே வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தனால நாங்கள் வந்து வெளியில் நடக்க வந்துட்டோம். கப்புள் கேம்ஸ். சரி
இப்படி படிப்படியா ஒரு மனிதன் எப்படி உயரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்து கத்துக்கலாம். சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு குட் மார்னிங், ஹாப்பி நியூ இயர். குட் மார்னிங், ஹாப்பி நியூ இயர். கோட்டா ஹாப்பி நியூ இயர் சொல்லு. அங்க ஒருத்தர் வந்து பல்லு வலிக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கா அப்போ கொப்பளிச்சிட்டு இருக்காரு. போதும் வா, போதும் வா. ஏஞ்சதே லேட்டு, இப்போதான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்னும் 10 நிமிஷத்தில் க்ளோஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போதான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறோம். எங்கே அது? ஏய் ஹாப்பி நியூ இயர் சொல்லு எல்லாருக்கும். சட்னி வச்சுக்கலையா? வேணாம். சூப்பர். இப்போ கீர்த்தி வந்து ஸ்விம்மிங் பண்ண போகிறது. ஸ்விம்மிங் பத்ரம் பத்ரம் அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிட்டோம். முடிஞ்சு கிளம்ப வேண்டியதான். பேக்கிங்லாமும் முடிஞ்சிச்சு. இவரும் ரெடி ஆகிட்டாரு. இதான் இவரோட நியூ இயர் காஸ்டியூம். இப்படி நில்டி காட்டு. நீல இப்படி கிடக்க. டயர்டாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் ஸ்விம்மிங் பூல்லாம் போயிட்டு வந்து குளிச்சுட்டு இங்கேயும் குளிச்சுட்டு
ரெடி ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:55 50. அதுதான் 12 o'clock செக் அவுட். இப்போ நம்ம போயிட்டு கீ கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். போகிறப்ப ஏதாவது கோயில் இருந்தால் கோயில் போயிட்டு போகலாம். பேக்கிங் எல்லாமும் முடிச்சிட்டோம். இந்த வாட்டி தான் நாங்கள் 2 பேக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கிளம்பிட்டோம். நியூ இயர் பார்ட்டி. அதான் நம்ம கோயில் போயிட்டு வந்தோம். அந்த கோயில் தான் இங்கே தான் போயிட்டு வந்தோம். சிவன் கோயில். அங்கேயான எல்லா சாமியும் இருந்தாங்க. நியூ இயருக்கு கோயில் பார்த்துடணும்ல சாமியெல்லாம், அதனால் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். என்ன பண்ணுறீங்க? பிரசாதம் சாப்பிட்றேன். இந்த சாமி தான் கிஃப்ட்டு கொடுத்தாங்களாடி. நல்லா கிடி. அப்பா மறைச்சிருவார். ஓகே மக்களே, முடிஞ்சது இந்த வீடியோ. ஆமாம், நியூ இயர் வீடியோ முடிஞ்சிருச்சு. 2025 ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாக் ரோஸ் அப்புறம் மோகுலிக்கு சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் சொல்லிட்டு அவ்வளோதான். ஃபுல்லாக முடிச்சாச்சு. எல்லா படமும் துடைச்சி மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு பூ போட்டு ரெடி பண்ணியாச்சு. 6 o'clock விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கலாம். அதுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிடு. ஐயோ வருதுரா கேட்டான். நாங்கள் வெளில போயிருந்தோம். இன்னைக்கு தான் வந்தோடனே வந்துச்சு. இருடா, அது ரொம்ப அழுக்காக இருக்குது. அந்த பிளேட்டெல்லாம் கழுவிட்டு நான் பால் ஊற்றி தரேன். கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்து முடிஞ்சு. அவ்வளோதான்.